பாகிஸ்தான் மீது எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டாலும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமை அடுத்த பைசரன் பள்ளத்தாக்கில் விடுமுறை நாட்களை தங்களோடு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் ஈவு இரக்கமின்றி துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகையும் அதிரச் செய்தது. இதில் 28 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததோடு 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. இதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த தீவிரவாத முகாம்கள் இந்திய ராணுவத்தினால் அழிக்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்தியாவின் இந்த கோர தாண்டவத்தை முற்றிலும் எதிர்பார்க்காத பாகிஸ்தான் ஈடுகொடுக்க முடியாமல் தாக்குதலை நிறுத்த கோரிக்கை வைத்ததால் மே 10ஆம் தேதியன்று இந்த மோதல் முடிவுக்கு வந்தது. இருப்பினும் இரு நாடுகளுக்கிடையேயான பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருவதால் அண்மையில் ஜெனரல் திவேதி பாகிஸ்தானுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்தார். அதில் உலக வரைபடத்தில் இருக்க வேண்டும் என நினைத்தால் பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கடுமையாக கூறியிருந்தார். தற்போது இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தனது சமூக வலைதள பக்கத்தில் 11 வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய ராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்களின் கருத்துகள் மோதலின் தோல்வியில் இழந்த அவர்களின் கரைபடிந்த நம்பகத்தன்மையை மீட்டெடுக்கும் தோல்வியுற்ற முயற்சியாகும். பாகிஸ்தான் மீது வரும் காலங்களில் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டாலும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இது இரு நாட்டு அதிகாரிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.